டீலிமிட்டேஷனுக்கு இப்படி ஒரு கணக்கு வந்து சொன்னதே கிடையாது. யார் சொன்னது? பாஜக எம்எல்ஏ போஜராஜன் அவர் தான். அவர் எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, ஏங்க ஒரு வீடு கட்டுறான், புதுசாக ஒரு வீடு கட்டுறப்ப நம்ம வந்து இப்போ 2 பேர் இருக்கோம்னா 2 பேருக்கு ஏற்ற மாதிரி 4 விளையாடு அப்படின்னு வச்சா கட்டுவோம். ஒரு 2 ரூம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா ஃப்யூச்சரில் தேவைப்படும் கட்டுவோம்ல. அந்த மாதிரி தான் பார்லிமெண்ட்டில் இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா சீட் வச்சு கட்டியிருக்கோம். அதுக்கு நீங்கள் வந்து வேறு மறைமுகமான அரசியலாம் சொல்லப்படாது அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தை தொலைநோக்கு பார்வையோடு கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காரு போஜராஜன் அவர்கள். சாரி, போஜப்பன் வந்துச்சு, போஜராஜன் அவர்கள். 580 பேர் அமரக்கூடிய ஒரு மண்டலத்தை, சபையை கட்டியிருக்கிறார்கள் என்று. 850 பேர். இன்னைக்கு நம்ம ராமச்சந்திரன் சகோதரர் ஒரு வீடு கட்டினா அவரும் அவருடைய மனைவிக்கு மட்டுமான ஒரு வீடு கட்ட மாட்டார். நாளைக்கு அவங்களுடைய குழந்தைகள் வருவாங்க. அதனால ஒரு 4-5 ரூம் கட்டினான்னா இவர் ஏதோ கணக்கு போட்டு கட்டுறாருன்றது அல்ல. எதிர்காலத்தின் வளர்ச்சிக்காக, எதிர்காலத்தில் தேவைக்காக அன்னைக்கு இடிச்சிட்டு கட்டிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு திட்டம், எதிர்காலத்தை நினைத்து, அடுத்த தேர்தலை நாங்கள் நினைக்கவில்லை, அடுத்த தலைமுறையை, அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் நினைக்கின்றோம்.